Hello guys, welcome back. In the previous video we have seen about vector addition, subtraction பத்தி பார்த்தோம். Next we have seen about parallelogram method பத்தி பார்த்தோம். அதில் ஒரு example கூட solve பண்ணோம். Now we are dealing with resolution of vectors. அது ஒரு example. அதுக்கப்புறம் motion in a plane. இது மூணுத்தையும் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ we will cover as long as possible. So அதே போல் we have enquiry form in the description. உங்களோட டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு, யூ நீட் எனி செம் என்கொயரிஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபில் த என்கொயரி ஃபார்ம் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லி வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ ரிகார்டிங் த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார், இட் இஸ் கன்வீனியன்ட் டு ரிசால்வ் அ ஜென்ரல் வெக்டர் அலாங் த ஆக்சஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸிங் வெக்டார்ஸ் ஆஃப் மேக்னிடியூட், யூனிட் மேக்னிடியூட். ஸோ இந்த மேக்னிடியூடுக்கெலாம் பேர் யூனிட் வெக்டார்ஸ். ஏன்னா ரெக்டாங்குலர் சிஸ்டமாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணும்போது we will have a convenience to resolve the general vector அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணிடலாம், ரெக்டாங்குலராக மாற்றும் போது இட் பிகம்ஸ் a single plane. ஓகே, ஸோ அதற்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். யூனிட் வெக்டர் இஸ் a vector of unit magnitude and points in particular directions சொல்லும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிகார்டிங் தி ஃபஸ்ட் யூனிட் வெக்டார்ஸ்னு பொறுத்த மட்டும் அந்தந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸுக்கு ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு கொடுக்குறோம். அதே போல் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் A1, A2, இதோட ரிசல்டன்ட்டுங்கிறது ஏ, இந்த ஆர்டரில் இருக்கும். அதே போல் இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமோட ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு வரும்போது இதோட அடுத்த ஸ்டெப் எப்படி பரிமாணிக்குதுன்னா, தே வில் ஹேவ் சம் ஏரியா, அந்த டிகிரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டிகிரிங்கிறது தான் நத்திங் பட் யுவர் தீட்டா, விச் இஸ் நத்திங் பட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட். திஸ் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட். ஸோ இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பைண்டாக இருக்கக்கூடிய எல்லா வெக்டார்ஸோட சம் ஆஃப் தி ஆல் ஃபோர்ஸஸ், அதை தான் என்ன பண்ணுறோம் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட்னும், அதோட ஆங்குலார் பொசிஷனிங் என்ன, அந்த டீட்டா டிகிரி இஸ் நத்திங் பட் தி டிரெக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி விச் இஸ் நத்திங் பட் இப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் யுவர் ஏஎக்ஸ் and this is your ay and this will be your resultant அப்படின்னு போடும்போது this is your theta. இந்த thetaன்னு சொல்லும்போது which is nothing but ax is nothing but a, ஏன்னா இது ஏன்னு இருக்கிறதுனால this is also a which is nothing but r அப்படின்னே வச்சுக்கலாம். இதை இன்னும் ஃபர்தராக கூட நீங்கள் சொல்லணும்னா ஆர்னு கூட சொல்லலாம். ஸோ ஆருங்கிறது ரெண்டு டைரக்ஷனில் இருக்குது, in terms of f of x, in terms of f of y. எக்ஸ்னு வரும்போது a into cos theta and then y டைரக்ஷனில் பார்க்கும்போது a into sin theta. இதை நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் ஐ வில் டெல் யூ. ஒரு தீட்டா டிபெண்டிங் அப்பான் தி வெக்டார், அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனை பொறுத்து அதோட காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா அப்படிங்கிறது மாறும். அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் யூனிட்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா, ஸோ இன் திஸ் பொசிஷன் தீட்டா இருந்தால் this becomes the opposite, this becomes the adjacent and this becomes the hypotenuse. Likewise, in case of same triangle, the theta position இந்த இடத்துல இருந்துச்சுன்னா the opposite will be here, the adjacent is here and then hypotenuse is here. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இடத்துக்குமே இந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுங்கிறது மாறுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துலேருந்து இங்கே ரிசால்வ் ஆகும்போது a into cos theta, a into sin theta. ஸோ ஏஎக்ஸுங்கிறது ஏ காஸ் தீட்டா, ஏஒய்ங்கிறது ஏ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்தையும் செக்ரிகேட் பண்ணுறோம் தனியாக, பிகாஸ் இதில் ஒரு ஏ ஸ்கொயர், இதில் ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது அப்படியே இந்த ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா பவர் ஆஃப் 1/2 which is nothing but square root of a square plus y square அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் tan theta which is nothing but ay divided by ax which is nothing but sum of f of y divided by sum of f of x அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இன் 3 டைமென்ஷன். இப்போ நம்ம பார்த்தது எக்ஸ் ஒய்ங்கிற டைமென்ஷன். இப்போ 3 டைமென்ஷனில் வரும்போது இதுக்கான டயக்ராமை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் வில் பி யுவர் ரிசல்டன்ட்னா எக்ஸ் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது ஆல்ஃபானும், ஒய் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது பீட்டா அப்படின்னும், Z டைரக்ஷனில் அதாவது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும், ஏன் நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் போகக்கூடாதா, போகலாம். இந்த சைட்லேருந்து போகும்போது பீட்டாவை கிராஸ் பண்ணுது, from this direction it alpha cross பண்ணுது. So whatever may be ரெண்டு பண்ணாலுமே கரெக்ட் தான். That is nothing but your
beta, alpha, beta and gamma அப்படினு பார்க்குறோம். So A is nothing but AX in I direction, AY because X ங்கிறது I vector, Y ங்கிறது J vector, Z ங்கிறது K vector. இது மூணு என்னன்னு கேட்டிங்கன்னா not 2 dimension, 2 dimensionல IJ vectors வராது. In 3 dimensions we will deal with I vector, J vector and K vector அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது AX square plus AY square plus AZ square அப்படிங்கிறத பார்க்குறோம். பிகாஸ் ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் X square plus FY square அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இது AX ஆகவும் இருக்கலாம், AY ஆகவும் இருக்கலாம். ஸோ இதை ரூட் எடுக்கும்போது which is nothing but common R, that R is nothing but XI, YJ, ZJ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ where X, Y, Z are the components of R along X axis, Y axis, Z axis அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆஃப் வெக்டார் அடிஷன். இந்த வெக்டார் அடிஷனில் இது பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெரிவேஷன் கூட இருக்குது. which is nothing but in terms of 3D A equal to AX I plus AY into J vector. இங்கே Zக்கு K vector எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஃப்ரம் 2Dலேருந்து 3Dக்கு இது எப்படி போகுதுங்கிறது தான் இதுக்காக பார்க்குறோம். ஸோ AB இங்கே AX BX AY BY அப்படின்னு பார்க்குறோம். ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் AXI plus AYJ plus BXY plus BIJ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது I வெக்டார்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிக்கிறோம், J வெக்டார்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிக்கிறோம். which means the resultant is nothing but AX plus BX. this resultant is nothing but RY அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 3Dயாக கொண்டு வந்தோம்னா நத்திங் AX BX ஓட இங்கே ஒரு CX, ஒரு CY, ஒரு CZ மூணு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வெக்டார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு டைரெக்ஷனில் RXன்னு பார்த்தீங்கன்னா A into X ப்ளஸ் B into X ப்ளஸ் C into X, RYன்னு பார்க்கும்போது A into Y ப்ளஸ் B into Y ப்ளஸ் C into Y. லைக்வைஸ் Z பொறுத்த மட்டும் A into Z, B into Z, C into Z. ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு 3 டைமென்ஷனில் வருது. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டெரிவேஷன் கூட இருக்குது. இந்த டெரிவேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ find the magnitude and direction of the resultant of two vectors A and B in terms of their magnitude and angle between them. magnitudeங்கிறது capital R and angle is nothing but theta between them. இப்போ என்ன பண்ணுறோம், given diagram ஓங்கிற ஆர்ஜென்டிங் பாயிண்ட்லேருந்து Pன்னு ஒரு வெக்டார், அதோட வேல்யூ, அதோட மேக்னிடியூட் A, இதோட மேக்னிடியூட் B. மேக்னிடியூட்ங்கிற டெக்னிக்கல் டைம் இட் இஸ் நத்திங் பட் யுவர் வேல்யூ. இந்த வேல்யூங்கிறது 10 நியூட்டனாக இருக்கலாம், 15 நியூட்டனாக இருக்கலாம், 20 நியூட்டனாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஆர் கன்சிடரேஷனில் கொண்டு வரோம். இட் இஸ் நத்திங் பட் F1 இருக்கலாம், F2 கூட இருக்கலாம். சரியா, அதை பற்றி நம்ம எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ இதுலேருந்து த ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் யுவர் R. ரிசல்டண்ட்டோட டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஆல்ஃபா, ஃப்ரம் ஹியர் டீட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். பேரலோகிராம் மெத்தட் படி இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்கிறோன்னா வி ஹவ் இதை ரெக்டாங்கிளாக மறுபடியும் மாற்றுறதுக்கு வி ஆர் யூஸிங் என் வெக்டார். அந்த என் வெக்டாருங்கிறது Pலேருந்தும் எஸ்லேருந்தும் அதோட டிகிரி. பிகாஸ் இந்த டிகிரி என்னவாக இருக்கோ சேம். இந்த லைன் Qங்கிற லைனும் OQ அப்படிங்கிற லைனும் பிஎஸ்ங்கிற லைனும் டைரக்ஷன் வைஸ் ரெண்டுமே சேம்ங்கிறதுனால the same theta will be followed here அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ OS ஸ்கொயர் which is equal to ஓலேருந்து எஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ON ஸ்கொயர் ப்ளஸ் NS ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். இதை நீங்கள் என்னொன்று கொண்டு வரலாம், OP ஸ்கொயர் ப்ளஸ் PS ஸ்கொயர்னு ஏன் இந்த இடத்துல வரல, பிகாஸ் they are also in degree. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வரக்கூடிய ரெண்டு வேல்யூவும் இதை நம்ம ரிசல்டண்ட்டில் எடுக்கும்போது லீனியராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இதை 90 டிகிரிக்கு கொண்டு வரோம். ஸோ 90 டிகிரின்னு கொண்டு வரும்போது இந்த டீட்டா கேல்குலேஷன்ஸோட காம்ப்ளியன்சஸ் வராது. அப்போ ஸ்ட்ரைட் வேல்யூஸ் எடுக்கலாம் இல்லையா, அதற்காக. ஸோ OP ப்ளஸ் PN. ஸோ வாட் இஸ் ON அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலேருந்து என்னங்கிறது OP ப்ளஸ் ON அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ which is nothing but the value of OP is A, value of PN is B. இந்த வெக்டார் Bனா this vector is also B, B cos theta. ஸோ SN அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா this way இது இப்படி போகுது அப்படின்னு வச்சுப்போம். which means B cos theta. இந்த பக்கம் இருந்தால் B sin, this is B cos. here B sin na this is also B sin theta அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். ஸோ B sin theta. OA square equal to இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது A square plus B square cos theta plus 2AB cos theta plus B square sin theta. இங்கே B ஸ்கொயரில் இருக்கிற cos ஸ்கொயர் தீட்டாவையும் sin ஸ்கொயர் தீட்டாவையும் எடுத்தால் 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆஃப்டர் தட் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்
plus 2ab into cos theta, which means x square plus y square plus 2xy. இல்லை நமக்கு ஆதி காலத்துலேருந்து தொட்டு தெரிஞ்ச a square plus b square plus 2ab அப்படிங்கிற அந்த ஃபார்முலாக்கு வந்துடுதா. ஸோ இது வரும்போது which is r, which is the square root of these values அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். அதே போல் அடுத்த ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இப்போ நமக்கு இது மட்டும்தான் கணக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 15 அப்படின்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 15 இன்ட்டு காஸ் டீட்டா. இந்த டீட்டாவோட வேல்யூ ஒரு 15 டிகிரி இருக்குன்னா காஸ் 15 அப்படின்னு போட்டு நம்ம ரிசல்டண்ட்டோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ண இந்த மெத்தடுக்கு பேர் தான் parallelogram மெத்தட். அதை ஃபாலோ பண்ணி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வரும். லைக் தட். ஏன்னா இப்போ இவ்வளோ ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக நம்ம இங்கே எவ்வளோ தூரம் இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன் தான் இங்கே இருக்குங்கிறத யூ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். ஆஃப்டர் தட், இன் ட்ரையாங்கிள் OSN, this O, this S and N, இதை பொறுத்த மட்டும் SN is nothing but R sin theta. From here இதோட theta R, this is theta அப்படிங்கும்போது this is alphaங்கும்போது R sin theta. Next அதுவே SN, which is nothing but PS sin theta in the triangle of PSN. இது ரெண்டு இடத்துக்கு வரும்போது SN ஓட வேல்யூஸ் மாறுது. முதல்ல SN ஓட வேல்யூ R sin alpha, இப்போது PSNகிற ட்ரையாங்கிள் எடுக்கும்போது B sin theta அப்படின்னு வருது. ஒரு இடத்துல ஆல்ஃபா, ஒரு இடத்துல theta. இப்போ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we will solve like this. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். SN which is equal to SN. முதல்ல கன்சிடர் பண்ணக்கூடியது OSN. இதன்படி வரக்கூடிய வேல்யூ R sin alpha. நெக்ஸ்ட் PSN, இதன்படி கொண்டு வரும்போது வரக்கூடிய SNோட வேல்யூ B sin theta. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ R by sin theta, B by sin alpha. நெக்ஸ்ட்டு PM, this P and M. இந்த மூமெண்ட்ஸை ஏன் நம்ம இண்டிவிஜுவலாக கொண்டு வரோம்னா அதுக்கும் we have some reasons. அது படி பார்த்தோம்னா which is nothing but A sin alpha. PM which is nothing but A, இங்கே இருக்கக்கூடிய A sin alpha. இது என்ன ஆகுதுன்னா இப்படி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ which is nothing but A sin alpha. Likewise Bயை பொறுத்து பார்க்கும்போது this B இந்த இடத்துல எப்படி மூவ் ஆகுது, which is nothing but B sin beta. இந்த பீட்டாவை நம்ம எடுக்கிறோம். ஓகே, இதை டிஃபர் பண்ணும்போது A by sin beta, B by sin alpha. இது மூணுத்தையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா we will get the equation like this. ஓகே, இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ஃபைனலாக tan alpha equal to opposite by adjacent, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது this SN and the adjacent is nothing but OP plus ON. ON which is nothing but OP plus ON. OPயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் A, ONயோட வேல்யூ B cos thetaங்கிறது தெரியும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா the final value is taken out. பிகாஸ் இது எல்லாமே நமக்கு ஒரே வேல்யூவில் டீட்டாவில் முடிகிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, டெரிவேஷன் மேபி உங்களுக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி டிடிஎஸ். டோன்ட் வரி அபவுட் தட். இது எப்படி வந்துச்சுங்கிற டயக்ராமை நீங்கள் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் லேர்ன் இட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸிங் மூலமாக என்ன சொல்ல வந்திருக்கோங்கிறத யூ கேன் வாட்ச். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிங்க் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் என்ன பண்ணலான்னா அப்கமிங் வீடியோஸில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸுக்குன்னு நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் யூஸ்வலாக போடுவோம். ஸோ அதில் இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையும் அடுத்தடுத்த ப்ளேலிஸ்ட்டில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூ கேன் வாட்ச் தட். ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் motion in a plane, which is nothing but the position vector r of a particle located in a plane with refers to origin xy. Reference frame is given by r equal to xi plus yj. ஸோ இப்போ 2 டைமென்ஷனில் ஒரு மோஷன் ஆஃப் த பிளேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா த பார்ட்டிகல் மேபி ஏன்னா நமக்கு ஒரே யூனிஃபார்ம் ஃப்ளோவில் இருக்கவே இருக்காது. இட் மே பி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அந்த ஃபார்மில் ஒரு பார்ட்டை மட்டும் இப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் டீட்டா அண்ட் திஸ் இஸ் யுவர் விஎக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் விஒய். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எக்ஸுங்கிறது ஐ வெக்டார், ஜேங்கிறது ஒய்ங்கிறது ஜே வெக்டாருங்கிறத பார்த்தோம். தட் ரிசல்டன்ட் அப்போ என்ன பண்ண முடியும்னா இந்த ரிசல்டண்ட்டை எடுக்கும்போது இட் மஸ்ட் பி ஏ ஸ்ட்ரைட் லைன் V. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் Vx அண்ட் Vy. இதை ஆர்னு சொல்லலாம், Vன்னு சொல்லலாம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதை கால்குலேட் பண்ணணும். எதற்காக பண்ணுறோன்னா
ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோங்கிறது எப்படி வேணால் போயிருக்கலாம். அந்த ஃப்ளோவில் இந்த சர்டன் பார்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் கொண்டு போகிறோம் பை யூஸிங் வெக்டார்ஸ். இதோட வெக்டார் ஃபார்ம் வெலாசிட்டி Vx இஸ் நத்திங் பட் dx by dy dt அண்ட் dy by dt. அதை பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸுங்கிறது ஒய்ங்கிற பொசிஷனில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் டிஃப்ரென்ஸ் dx இஸ் நத்திங் பட் x2 மைனஸ் x1. அதாவது இது x1 எடுத்துக்கலாம், இது x2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பொசிஷன் மூவிங்கு டிவைடர் பை டைம், அந்த டைம் ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். லைக்வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் y dy by dt is nothing but this position x2 மட்டும் கிடையாது y1, this is y2. அப்போ y2 minus y1 அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் சேஞ்ச் இன் டைம், this is t1 and this is t2. இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா இதை தான் இங்கே dx by dt னு dy by dt னு கொண்டு வராங்க. v is nothing but square root of v square x plus vy square. tan theta is nothing but vy by vx. theta equal to tan inverse of vy by vx. இப்போ இது எதுக்கெலாம் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆருங்கிறது rxன்னு பார்த்தோம்னா rx into I ப்ளஸ் ry into jன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா இது சிமிலர் ஃபார் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கும் இது அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத இதுலேருந்து பார்க்குறோம். ஆஃப்டர் தட் இதோட ஆக்சலரேஷன் ஃபார்முலாஸ் எடுத்தோம்னா த ஆக்சலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அதுக்கும் இஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிறது எந்த விஷயத்தில் வேணால் போகலாம், தட் பர்டிகுலர் பொசிஷனிங், ஸோ தட் பர்டிகுலர் பாயிண்ட், சரிங்களா, அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் dv by dt which is nothing but velocity v2 minus v1 initial velocity divided by time. இதற்கும் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ which is nothing but ax ay அப்படின்னு போட்டிங்கன்னா this ax is depending upon v1 v2. இந்த ayங்கிறது depend upon v1 v2 in terms of x in terms of y அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, இதை பொறுத்து a equal to ax into I ay into j. ஸோ ax is nothing but dvx. அதனால தான் இந்த vxங்கிறது v2 minus v1 in terms of x. அதே போல் dvyங்கிறது v2y minus v1y அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம். ஸோ note that in one dimension the velocity 1d அப்படின்னு பார்க்கும்போது the velocity acceleration always along the same straight line. அதாவது ஒரு velocity accelerationங்கிறது எந்த ஃப்ளோவும் இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் vனா v ஏனா a அப்படிங்கிறது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்தடுத்த 2 or 3 டைமென்ஷன்ஸுக்கு நம்ம போகும்போது xy அப்படின்னு சொல்லும்போது எப்படியுமே ஒரு ஃப்ளோங்கிறது யூனிஃபார்மாக இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ இந்த நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவில் நம்ம வெலாசிட்டி பேஸில் பார்த்தாகணும், ஆக்சலேஷன் பேஸில் பார்த்தாகணும். லைக்வைஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3D xy zன்னு 3 டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ 3 டேர்மில் இந்த ஃப்ளோவை நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம கொடுப்போம். இதுக்கு நமக்கு டெஃபினெட்லி வி நீட் i வெக்டார், j வெக்டார் அண்ட் k. இந்த ஆர்டரில் தான் நம்ம போக முடியும். அதோட ஆங்கிள் பேஸ் 0 to 180 டிகிரிக்குள்ளே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை தான் நம்ம டெரிவேஷனாக பார்க்குறோம். லைக்வைஸ் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பார்த்தா யூ கேன் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம்ஸ் வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. அதாவது x1 5, x2ங்கிறது 10 மீட்டரு. ஸோ கிவன் டைம் இதை ரீச் ஆகிறதுக்கு 5 செகண்ட்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்னா dx by dt which is nothing but 10 minus 5 divided by 5 which is nothing but velocity is equal to 1 meter second. நம்ம ஆன்சரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இது எல்லாமே நம்ம பார்த்தது 1 டைமென்ஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2D and 3Dன்னு வரும்போது we will have the i vector, j vector, k vector. in terms of 3Dன்னு வரும்போது இப்படி தான் வரும். அவங்க ஏன் அந்த ஈக்குவேஷனை இப்படி கொடுக்குறாங்க, வெக்டர் ஃபார்மில் கொடுக்குறாங்க அப்படின்னா வெக்டர் ஃபார்மில் நீங்கள் ஆன்சரை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். அது கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். த ஈக்குவேஷன் இஸ் 3t into i 2t square into j 5 into k. ஸோ i வெக்டாருங்கிறதுல t மட்டும்தான் ப்ரிடாமினட், பட் j வெக்டாரில் t ஸ்கொயர். அதுவே z வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா there is no time, டைமே இல்லை. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் திங் vt which is nothing but dr by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 3a t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது it becomes 1, 3 into 1. t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into 2t அதாவது 4t. 5 into இங்கே டைம் இல்லை, ஸோ 0 which is nothing but 0. கேக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதாவது தி மோஷன் இஸ் ட்ராவலிங் ஆன் x and y alone. Z directionல there is no velocity
அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆக்சலேரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஹியர் 3 இன்ட்டு தெர் இஸ் நோ டி அப்போ 0 ப்ளஸ் 4 இன்ட்டு டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 அப்போ வெறும் 4j. ஸோ இட் இஸ் த மோஷன் இஸ் ஒன்லி அலாங் ஒய், ஒயில் தான் இருக்குது. தெர் இஸ் நோ எக்ஸ் ஆக்சலேரேஷன், இங்கே எக்ஸ்லேயும் இல்லை ஜெட்லேயும் ஆக்சலேரேஷன் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் டிபெண்டிங் ஒன்லி ஆன் ஜே வெக்டார், அதுவும் அலாங் பாசிட்டிவில் தான் இருக்குது. தெர் இஸ் நோ நெகட்டிவ் சைன். அதனால் என்ன அர்த்தம்னா ஒரு கிராஃப் இருக்குன்னா இட் இஸ் கோயிங் இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு, 4 மீட்டர்/செகண்டில் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போ அட் த ரேட் ஆஃப் அவங்க கேட்குறது என்னென்னா இந்த கொஸ்டின்லேருந்து ஃபைண்ட் வி அண்ட் டி அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் விடி அட் டி ஈக்குவல் டு 1 செகண்ட். ஒரு செகண்டில் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ v is nothing but 3i into 4tj அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ t is equal to 1 போட்டிங்கன்னா 4j. ஸோ v equal nothing but இதோட ஸ்கொயர் இதை வரும்போது வரக்கூடிய வேல்யூ 5 மீட்டர்/செகண்ட். the theta will be nothing but tan inverse of vy divided by vx அப்படிங்கிறத பார்த்தோமா? பார்க்கும்போது 53 டிகிரி வித் x axis. அப்போ x axisலேருந்து 53 டிகிரிஸில் we will have velocity. In terms of acceleration னு பார்க்கும்போது it is only in y axis, no x axis, no z axis அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரைட்டா, வெலாசிட்டியை பேஸ் பண்ணும்போது இப்படி இருக்குது, ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணும்போது இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அதுவும் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஒருவேளை -4னு வந்தால் இங்கே -4 அப்படின்னு பிளாட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேட்கப்படும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் இஸ் மேண்டேட். க்யூப்னு வந்தால் 3t²ங்கிறதும், t² வந்தால் 2tங்கிறதும், t இஸ் நத்திங் பட் 1ங்கிறதும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி வேல்யூ 1 2 3 5 எந்த நியூமரிக்கல் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இட் பிகம்ஸ் 0. இதெல்லாம் பேசிக் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட்ஸில் இருக்கக்கூடிய காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேஷன், சைன் தீட்டா டிஃபரன்ஷியேஷன், இது எல்லாத்தையும் எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த சம்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். இதெல்லாம் உங்களோட பேசிக் ட்ரிக்னாமெட்ரியில் எடுத்து பார்த்தீங்கனாலும் பேசிக் டிஃபரன்ஷியேஷனில் எடுத்து பார்த்தாலும் யூ வில் ரியலைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டோட நம்மளோட பார்ட் 2 எண்ட் ஆகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்ட் we are going to see about relative velocity in 2 dimension. நம்ம ஏற்கனவே ரிலேட்டிவ் வெலாசிட்டி பழைய யூனிட்ஸில் பார்த்தோம். இப்போ 2D அண்ட் 3Dயில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றியும் அடுத்த டாப்பிக்கில் we will be briefly discussing. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் MCQ நம்மளோட as usual பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதன்படி தான் போகிறோம். கான்செப்ட்ஸை ஒரு தடவை கிளியராக கவனிங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் இட் யுவர் கமெண்ட்ஸ் in the comment section. என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபார் எனி டவுட் கிளியரிங் செஷன்ஸ் ப்ளீஸ் புக் ஃபார் an enquiry in the description. Okay, so please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.